கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான இந்த நாளில் காலை பொழுதிலும் இருந்து கால சிந்தனைக்காக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தவ காலத்தினுடைய 11வது நாள் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை என்னும் சிந்தனையின் அடிப்படையிலே தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்களும் நீடிய பொறுமையாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று. அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நீடிய பொறுமையாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனையை தருகின்றார். ஆவியின் கனிகளிலே நீடிய பொறுமை மிக அவசியமானது என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் குறிப்பிடுகின்றார். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலிலும் பெரிது என்றெல்லாம் நாம் அடிக்கடி சொல்லிக் கொள்வதுண்டு. ஆனால் உண்மையாகவே பொறுமையோடு கூட வாழ்வது என்பது பலருக்கு பல நிலையிலே மிக கடினமான கஷ்டமான ஒரு அனுபவமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். காரணம், இன்றைக்கு எல்லா காரியங்களையும் வேகமாக அவசரமாக முடிக்க வேண்டும் என்கின்றதிலே அதிக ஆசைப்படுவது உண்டு. இன்ஸ்டண்டாக காஃபி குடிக்க வேண்டும், ஃபாஸ்ட் ஃபுட்டை வேகமாக உண்ண வேண்டும், 1 நிமிடத்திலே பாஸ்போர்ட் ஃபோட்டோ வேண்டும், 5 நிமிடத்திலே ஆங்கிலம் பேச வேண்டும், எங்கேயும் எதற்காகவும் நேரத்தை செலவிடாமல் வேகமாக முடிக்க வேண்டும் என்று ஓடுவதனாலே பொறுமையாக இருப்பது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே சில நேரங்களிலே நமக்கு தாமதங்கள் ஏற்படுகின்ற போது பொறுமையை இழந்து போகக்கூடிய அனுபவங்களும் நமக்கு உண்டு. டிராஃபிக் சிக்னலிலே 1 நிமிடம் பொறுமையாக இருப்பதற்கு நமக்கு மனமில்லை. ரயில்வே கேட் நாம் பயணிக்கின்ற போது மூடிவிட்டால் 5 நிமிடம் பொறுமையோடு காத்திருப்பதற்குரிய மனமும் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே மக்கள் மிகுந்த பொறுமையோடு கூட வாழ்ந்தார்கள், வாழ்வதற்கு நமக்கு கற்றுத்தந்தார்கள். திருமறையும் அதுதான் நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலே முன்காலங்களில் வேலைக்காக சென்றவர்கள் வீட்டிற்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடிதம் வழியாகத்தான் சொல்லுவார்கள். அது வந்து சேருவதற்கு குறைந்தபட்சம் 2 வாரத்திலிருந்து 1 மாத காலமாகும். திரும்ப வீட்டிலிருந்து ஒரு கடிதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மாதம். மிகுந்த பொறுமையோடு கூட இருந்து ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாறின காலம் மாறி இன்றைக்கு 1 வினாடியிலே ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நெட்வொர்க் சரியில்லாமல் 1 நிமிடம் தாமதமாகிவிட்டால் பொறுமை இழந்து விடுகின்ற ஒரு நிலை நமக்கு வருகின்றது. மிஷனரிகள் நம்முடைய இடத்திலே வருகின்ற போது கப்பலிலே பயணம் செய்து வந்தார்கள். 1 நாள் 2 நாட்கள் அல்ல, பல மாதங்கள், சில நேரங்களிலே வருடக்கணக்காய் மாறிப்போனது. நீடிய பொறுமையோடு வந்து நற்செய்தியை சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு நாட்டிற்கு நாம் பயணப்படுகிறோம் என்றால் 1/2 மணி நேரம் ஏரோப்ளேன் டிலே என்கின்ற செய்தியை நாம் கேட்டுவிட்டால் பதற்றம் அடைகிறோம், பொறுமையை இழந்து சில நேரங்களிலே கத்த ஆரம்பிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு செய்தி, ஒரு ஆலோசனை என்ன என்றால், நீடிய பொறுமையோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு அழகான ஒரு உதாரணத்தை கூட அவர் கொடுக்கின்றார். என்ன உதாரணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கின்ற போது, ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே பயிரிடச் செல்லுகின்ற போது மழைக்காக காத்திருப்பான். மழைக்காக காத்திருந்து மழை பெய்த பின்பு தான் தன்னுடைய நிலத்திலே பயிரிட்டு விளைச்சலுக்கு முன்பாகவும் மழைக்காக பின்மாறி மழைக்காக காத்திருந்து நல்ல விளைச்சலோடு கூட அறுவடை செய்கின்ற பொறுமை அவருக்கு இருக்கிறது. மழை காலதாமதமாகிறதே என்று சொல்லி அவசரப்பட்டு மழைக்கு முன்பாக எந்த விவசாயியும் நிலத்தை உழுது பயிரிடுவதற்கு முன்வர மாட்டான். காரணம், அது பலனை கொடுக்காது. எப்போது பொறுமையோடு காத்திருந்து மழைக்காக காத்திருந்து நிலத்தை பயிரிட்டு பெற்றுக்கொள்ளுகின்ற போது தான் அது நிறைந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தருகிறது. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும்
எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு கூட இருக்கின்ற போதுதான் அதனுடைய நன்மையான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அன்றைய மக்களுக்கு சொல்லுகின்ற போது, நீடிய பொறுமையோடு கூட நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஸ்திரப்பட வேண்டும். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை மட்டும் இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்றைக்கு அவருடைய காலத்திலே இருந்த மக்கள் ஆண்டவர்களை நம்பிக்கையோடு கூட இருந்தவர்களை விடவும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் வசதியாக இருந்தார்கள். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், அக்கிரம சிந்தைகளை செயல்களை செய்த மனிதர்கள் எல்லாரும் வசதியாக இருந்தார்கள், ஆடம்பரமாக இருந்தார்கள், செழிப்போடு கூட இருந்தார்கள். அதாவது துன்மார்க்கமாய் வாழ்கின்றவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதே, நல்லவர்களாய் வாழ்கின்ற எங்களுக்கு ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லுகின்ற துயரத்திலே சோர்ந்து போன மக்களை பார்த்து சொல்லுகிறார், கடவுளுடைய ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு, அதுவரையிலும் நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையோடு கூட இருக்கின்ற போது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும், அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அப்பொழுது உங்களுடைய பொறுமையின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று ஆலோசனை சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 13:12 படிக்கின்ற போது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைத்து போக பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி, அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் நீடிய பொறுமைக்கு மாதிரி யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவை மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தின ஆண்டவர் குற்றமில்லாத நிலையிலே சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் குற்றப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நேரத்திலே, நியாய விசாரணையிலே அடுக்கடுக்கான குற்றங்களை எல்லாம் சுமத்தி கொண்டிருந்த போது, அவரை பரியாசம் பண்ணி அவமானப்படுத்தி நிந்தித்து அவமானப்படுத்தின போதும் இயேசுவானவர் நீடிய பொறுமையோடு கூட இருந்தார். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை மீட்பதற்காக. சிலுவை மரண பரியந்தமும் தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் கடைசி மட்டும் நீடிய பொறுமையோடு கூட இருந்து நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து வாழ்வை தந்திருக்கின்றார். திருமறையும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நீடிய பொறுமையோடு காத்திருப்பது வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காரணமாகிறது. ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார், நிறைவான ஆசியை பெற்றுக்கொண்டார். யோசேப்பு நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தார், எகிப்தினுடைய அதிபதியாக மாற்றப்படுகிறார். யோபுனுடைய நீடிய பொறுமை இரட்டிப்பான நன்மைகளை தந்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த லெந்து காலத்தில் நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் வருகிற போது, ஐயோ எல்லாம் முடிந்து போனதே என்று சொல்லுகின்ற அந்த மனவிரக்தி இல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு நம்பிக்கையோடு நீடிய பொறுமையோடு கூட இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார், நம்முடைய உபத்திரவங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஒரே ஒரு நிகழ்வை கூட சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். 3 பெண் பிள்ளைகளுடைய தாயார் கணவனை இழந்த நிலையிலே இனி என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு கூட வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக கடைசி விருந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஆயத்தம் பண்ணி உணவிலே விஷத்தை கலந்து பிள்ளைகளுக்கு ஊட்டுவதற்காக கண்ணீரோடு இந்த நேரத்திலே தன்னுடைய மூத்த மகள் தன்னுடைய தாயை பார்த்து கேட்டாளாம், அம்மா, சாவதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் நான் வாழ்வதற்கு ஒரு வழி இல்லையா? இந்த கேள்வி அந்த தாயை உடைத்து போட்டது. அப்படியே அந்த உணவை எடுத்து குப்பையிலே போட்டு விட்டவள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் வாழ்வதற்கான வழியை அவள் தேடினாள். கடன் சுமை தன்னுடைய உழைப்பினாலே மாற்றலாம், பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது என்று நினைத்தவளுடைய மனதிலே தோன்றினது, என் கணவன் இப்போது இல்லை, இந்த உலகத்திலே நானும் பிள்ளைகளும் இல்லாமல் இருப்பதை விட என் பிள்ளைகள் எங்காவது ஒரு இடத்திலிருந்து படித்தால் போதும் என்ற எண்ணத்திலே அரசாங்க உண்டு உறைவிட பள்ளியிலே கொண்டு விட்டு தன்னுடைய கடனை தீர்ப்பதற்காக விவசாய பணியை செய்தால் ஆண்டுகள் உருண்டோடினது. கடந்த ஆண்டிலே ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலே அந்த தாயார் தன்னுடைய 3 பெண்மணிகளோடு கூட அங்கிருந்த திரளான மாணவர்களுக்கு அழகான ஒரு பேச்சை அவள் கொடுத்தாள். அன்றைக்கு வாழ்வதற்கு வழி இருக்கிறதா என்று என் மகள் கேட்டாள். அந்த ஒரு வினாடி பொறுமை, என் 3 பிள்ளைகளும் இன்றைக்கு அரசாங்கத்திலே பணி செய்வதற்குரிய உயர்வை பெற்றிருக்கின்றார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வழி ஆண்டவர் தருகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய துன்பங்களிலே உபத்திரவங்களிலே பொறுமையாக இருக்க வேண்டும். இயேசுவானவர் தன்னுடைய துன்பத்திலே பொறுமையாக இருந்தார், நமக்கு வாழ்வு தந்தார்.
உபத்திரவங்களிலும் பொறுமையாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்ததை நிறைவேற்றுவார். ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு கடவுளே, சிலுவை பரியந்தமும் தம்மை தாழ்த்தி நீடிய பொறுமையோடு கூட பாடுகளை ஏற்றுக்கொண்ட எங்கள் அன்பு கடவுளே, உடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்த நாட்களிலே எங்கள் வாழ்வில் வருகின்ற உபத்திரவங்களிலே நீடிய பொறுமையாக இருந்து ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்கின்ற அனுபவத்தை எங்கள் வாழ்விலே நாங்களும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.